வணக்கம் நண்பர்களே. ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சு உட்காந்துருக்கோம். எல்லா லேடியும் லீவு விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்கு. பாவம் சிஸ்டர் இருக்குது அப்படி விசிறி இருக்கு. என்ன பண்ணுறது, வேலையில் முடிச்சுட்டு ஆண் காலில் 500 ரூபா கொடுத்து லேடியே வேலையை போட்டிருக்காங்க. அப்படி வேலை நம்ம ஒரு 100 ரூபா சேர்த்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. சரி, அடுத்த ஆளுகளுக்குன்னா 500 ரூபா கொடுத்து அவங்க வேலை கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அராஜகம் தானே இது. 8 மணிக்கெல்லாம் கால், 7 மணிக்கெல்லாம் கால் வரும், வாங்க யாருமே இல்லை நிற்க. அது எப்படி நான் வருவேன்? சரி, எனக்கு நான் வீடு வாசல் இல்லையான்னு எனக்கு பசிக்காத, நான் சமைக்க வேணும் பண்ணணும். சரி, எனக்கு உடம்பு இல்லையா, எனக்கும் லெஸ்ட் எடுக்கணும் தோணும்ல. ஸோ அப்படி இல்லை, என்னால் வர முடியாது. நான் இதை பார்த்துட்டு சேட்டை இதுக்கு வேலையில் கவனம் இல்லை, இதுகளுக்கு வேற பக்கம் தான் கவனம். இதுகள்லாம் என்னதையும் செய்யறது. படிக்க வச்சு நான் நீங்கள் போய் ஒழுங்கா டியூட்டியை பாருங்க, ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்ட்டு பெற்றவங்க அவளை செலவழிச்சு படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைய கேட்க மாட்டேது. என்ன சரி கேட்க மாட்டேதுங்க, அராஜகம் பண்ணுதுங்க. ஸோ யாருக்குமே பயம் இல்லைங்க. சார் பாப்பாங்களே எது சொல்லிட்டா பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் பயம் இல்லை. உங்கள் வாட்டுக்கு வந்தோமா, டியூட்டியை கவனிச்சோமா, பேஷண்ட்டை கவனிச்சோமா, பேஷண்ட்டுக்கு நல்லது விட்டு சொல்லி கொடுத்தோமா, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னோமா, இன்ஜெக்ஷன் போட்டோமா, டோசஸ் கொடுத்தோமான்றதுலாம் இதுக்கு தாளம் போட்டு வைஷாலி பசிக்குது, போய் சாப்பிடுவோம். माय प्लीज मावशी डिलीट करा ना माय प्लीज. ஸோ போய் சாப்பிடுவோம் வாங்க. பசிக்குது, அவன் மணி 2 ஆச்சு. அதுக்கு कंटिन्यू करा ले इसको चलिए. हम जा रहे हैं. हाँ यार मैं जाएगा भाई. பாருங்க இது என்ன எப்படி பாருங்க. तुला करायची मावशी काय ऐकना झाली बघा. மாவசி ஐக்கனா தானே. இது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு தேவைப்படும், ஆப்ரேஷன் தேட்டரில் தேவைப்படும் துடைக்க பண்ண. ஸோ அதனால் இந்த காஸ் பீஸ் உட்காந்துக்கிட்டு இதை ஒரு வேலையை ஏற்றிருவாங்க. அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு நம்ம இதையும் செய்யணும். இன்றைக்கி மழை வரும் போல மூடமாகவே இருக்குது, மழை வரும். சட்டம் பேசுகிறது ஆரம்பம் தப்பு. இந்த பிளேட் சிஸ்டர் சார் ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் அது வரை உட்காந்து டிஸ்சார்ஜ் எழுதி கொடுக்கணும்ல.
தலையை பிக்குது கரைச்சல்னால தலை பிக்குது. ஓரான பசி வாங்க. பசி பெருசா இல்லை வேலை வருஷம்னா பசி தான் பெருசு. என்னை பொறுத்தளவுக்கு பசி தான் பெருசு. பசியை போக்கணும். வேலையும் பார்த்தாச்சுல அப்புறம்னா வேறுங்க இவ்வளோதான் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது பண்ணுறது. சாப்பிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கையெல்லாம் வலி இருக்குது, எனர்ஜி இல்லை உடம்புல. இது வேற அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்க்குறாரு ஒரு நம்பர். चालिए जाएगा. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வந்து மீண்டும் சந்திக்கலாம். பாய்.